சீதாதேவியின் சுயம்வரம் நடக்க இருக்கிறது. அதை காண உங்கள் அனைவரையும் வருக வருக என ஜனக மன்னர் வரவேற்கிறார். என்னுடைய அழைப்பை ஏற்று மணிமணி கொடுத்த மன்னர்கள் பலர் வந்திருப்பதால் இந்த மண்டபம் மணிமண்டபம் ஆகிவிட்டது. சுயம்பர சபையில் எமது மகளை கரம் பற்றுவதற்கான போட்டி நடக்க இருக்கிறது. வீரகுலத்தோடு பலம்பொரு ஜோடி கைலாய வாசனின் இந்த தரிசு பல யுகங்களாக எங்கள் குலத்திற்கு கௌரவம் சேர்க்கின்றது. உங்களில் யார் இந்த தரிசை உயர்த்தி அதன் இருபுறமும் நாம் ஏற்றுகிறீர்களோ அந்த வீர திருமகனை மாணவனாக ஏற்பாடு செய்தேன். சேவகா மகாராஜா, ராஜகுமாரி சீதையை சிவமர மண்டபத்திற்கு அழைத்து வந்து. உத்தரவு மகாராஜா. சுயம்பர நிகழ்ச்சி சுகமாக தோன்றுகிறது. இந்த வைபவத்தில் தம்முடைய வீரத்தையும் சக்தியையும் புஜபலத்தையும் நிரூபிக்க வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறேன். பலமிகுந்த மகதராஜ ராஜா வருகிறார். வீரம் மிகுந்த விராட நாட்டு ராஜா வருகிறார். வெற்றியை காணும் சால மன்னர் வருகிறார்.
எழுதாமா சிவபெருமானின் புனித தனுசில் நான் ஏற்றி அதை இழு. மகாராஜா ஜனகரின் கவலைக்கு மறுத்தடி ஏங்குகின்ற அவர் கண்களுக்கு ஒரு வீரத்தால் இருந்தடி எழு. இதோ உன் மகள் சீதை நற்குணங்களை பெற்றிருப்பவள். உன்னிடம் நீங்காத பக்தி உள்ளவளாக உன் நிழலைப்போடு பின்பற்றுவாள். மாலை சாத்தினாள்
எங்க இதுல வந்து ஒவ்வொரு நாட்டிலும் தினமுமே வந்து 5 to 5 கிராமப்புற மக்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்லோகம் எடுக்கிறோம். கிருஷ்ணனுடைய கதைகள் பாகவதம் பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து நிறைய தெரியும் உங்களுக்கு பாகவதம். இப்போ உங்கள் குழந்தைகள் நீங்க அனுப்பினீங்கன்னா எதிர்காலம் வந்து பொன்னான காலமாகும். தயவு செய்து ராமபுரம் எடுத்து உங்க குழந்தைகள் அனுப்புவோம். உங்க குழந்தைகள் இந்த மாதிரி ராமாயணத்திலேயே வாழ்வாங்க, மகாபாரதத்தில் வாழ்வாங்க. எதிர்காலத்தில் உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராமபுரம் எடுத்து வாங்க. நம்ம என் கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணுக்கு பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள். ராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். சில
ஸ்ரீராம